பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று சொல்லி மார்க்கு 4:24 நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனிடத்தில் கேட்கிற காரியத்திலே கவனத்தோடு கேட்க வேண்டும் என்றும், ஏனென்றால் நாம் கேட்கிறதை பார்க்கிலும் அதிகமாய் நமக்கு கொடுப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பக்தனாய் யோபு தன் வாழ்க்கையிலே சகல மேன்மையும் இழந்து நிற்கையிலே தேவனை நோக்கி சென்று போன மாதங்களில் இருந்த சீர் எனக்கு இப்போ இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். ஆனால் ஆண்டவரோ அவன் தன் சிநேகிதருக்காய் ஜெபித்த போது அவன் முகத்தை பார்த்தார். அந்த முகத்தில் அவர்களை குறித்திருந்த இரக்கத்தையும் மன்னிப்பின் தன்மையும் கண்ட மாத்திரத்திலே அந்த அளவை அவர் அறிந்தவராக அவன் கேட்டதை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அளவை தேவன் அறிந்திருக்கிறபடியினாலே நாம் கேட்கிறதை பார்க்கிறோம் அதிகமாய் நமக்கு கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் தேவனுக்கு ஏற்றதுமாய் வாழ்கிறதற்கு முயற்சிப்போம், மேன்மை பெற்று வாழ்வோம். ஆமேன்.